கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 105 சங்கீதம் 3 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த நாமத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அநேகம் இருக்கிறது. அதை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதலை நாம் எண்ணி தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. நம்முடைய இருதயம் மகிழும். நம்முடைய இருதயம் மகிழ வேண்டுமென்றால் முந்தைய 2 வசனங்களிலே சொல்லப்பட்டதை போல நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை சகல ஜனங்களுக்கும் பிரசித்தப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய அதிசயங்களை எல்லாம் நாம் தியானித்து பேசும் பொழுதே நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஆகவே அப்படிப்பட்ட இருதயத்தை தேவனே எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே கேட்போம். நாம் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஆபத்து காலத்திலே நம்முடைய தேவைக்காக தேவனை தேடாதபடி நம்முடைய தேவையே தேவனாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாசிக்கிறோம். இங்கே 2 நாளாகமத்திலே 26 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் இங்கு உசியா என்கிற ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உசியா ராஜா தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ததோடு மாத்திரமல்ல, அவன் தேவனை தேட மனதிணங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அப்படி கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தாராம். ஒரு ராஜாவாய் இருந்தாலும் தேவனை தேடுகிறதற்காக அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். அந்த தீர்மானத்திலே நிலைத்திருந்தான். இப்படி அவன் கர்த்தரை தேடின நாட்களிலெல்லாம் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய காரியங்களிலே தேவனை மாத்திரம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மனிதர்களை தேடுவோமானால் நம்முடைய நன்மைகள் குறைவுபடத்தான் செய்யும். ஆகவே நாம் தேவனை தேடுவதற்கு ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக நித்தமும் தேவ சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை தேட வேண்டும். இங்கே 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கு எலியாவை தேவன் சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறார். இதை பார்த்த எலிசா, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி அவரை கூப்பிடுகிறான், புலம்புகிறான். ஆனால் அந்த எலியா தென்படவில்லை, திரும்ப வரவில்லை. மீண்டுமாக 14 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டுவிட்டு அந்த தண்ணீரை அடிக்கிறான். அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்தது. இப்பொழுது எலிசா இக்கரைப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மனிதனை தேடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் வரவில்லை. ஆனால் அங்கு எலியாவின் தேவன் எங்கே என்று தேடும் பொழுது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனையின் நேரங்களிலே, தேவையின் நேரங்களிலே நாம் மனிதர்களை தேடுவோமானால் நாம் இருக்கிற இடங்களிலே, இருக்கிற நிலைமைகளிலே அப்படியே தான் இருப்போம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரிய தேவனை நாம் தேடுவோமானால் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் கடந்து அக்கறைக்கு நாம் வருகிறவர்களாய் இருப்போம். ஆகவே மனிதர்களை தேடாதபடி தேவனை மாத்திரம் தேடுவோம். பரிசுத்த நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம். அப்பொழுது தேவன் சகலவித சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்புவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன்.
தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மை நாங்கள் தேடுகிறதுனாலே நாங்கள் எல்லா காரியங்களிலும் வாழ்ந்து வளர கர்த்தர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை உடைய கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.